யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் பிரசங்கங்கள் கேட்க மாட்டீங்க. எங்கேயுமே யாரும் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்குற நீங்கள் முதல் தடவை கேட்குறீங்க. நானும் முதல் தடவையாக உங்களுக்கு பேசுகிறேன். வேற எங்கேயும் இதில் பிரசங்கம் பண்ணதில்லை. இந்த பகுதியை யாருமே எடுத்து எந்த பிரசங்கியாரும் பேச மாட்டாங்க. ஆனால் நமக்கு இங்கே தெய்வ செய்தி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. ஆகவே நாம் கவனிக்கலாம். சூகியனான பில்தாத் என்று ஆரம்பிக்கிறது. பில்தாத் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? சன் ஆஃப் ஸ்ட்ரைஃப் ஆர் சன் ஆஃப் கண்டென்ஷன், சண்டையின் மகன் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சண்டையின் மகன் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக மொத்தம் இந்த 3 பேர் ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபுவுக்கு கடைசியில் பேசி பேசி விவாதமாகி பெருஞ்சண்டையாக முடிச்சிட்டாங்க. சண்டையில் தான் போய் முடிஞ்சிருச்சு. இந்த பில்தாத் 3வது பேசினவர் இதோட முடிவாக பேசுகிறாரு. இதுதான் அவர் கடைசியாக பேசுகிறது. சுருக்கமாக பேசி முடிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, இனியும் பேசி பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட? யோபுகிட்ட இனியும் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். சூகியன் அப்படின்னு போட்டிருக்கில்ல, ஒருவேளை சுஹா என்ற ஒரு பட்டணம் அரேபிய தேசத்தில் இருந்தது. அதிலிருந்து வந்ததுனால அவருக்கு அந்த பேர் இருந்திருக்கலாம். சூகியனான பில்தாத் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க, சோப்பார்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு நினைப்பீங்க. அதிகாலையில் எழுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ரைசிங் ஏர்லி, சோஃபார். இன்னொரு அர்த்தமும் இருக்குது, கிண்டல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கிண்டல் அது ஒருவேளை பொருத்தமாக இருக்கு. யோபுவை நிறைய இடத்துல பரியாசம் செஞ்சிட்டாங்க, கிண்டல் பண்ணியே பேசிட்டாங்க. ஆக அந்த அர்த்தம் அங்கே பொருந்துறதா இருக்குது. இவர் நாகமாத்தியனாகிய சோப்பார் அப்படின்னு வருது. நாமாத் அப்படிங்கிறது திரும்பவும் அரேபியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு பேர். அதனால் அந்த அரேபியாவிலிருந்து உள்ள அந்த நாமாத்துங்கிற பட்டணத்துலேருந்து வந்ததுனால நாகமான் அப்படின்னு நம்ம தமிழில் வந்திருக்குது. ஆங்கிலத்தில் நாமாத்துன்னா வருது. NAAMATHIN. அதனால் நாகமாத்தியன் நமக்கு தமிழில் வருது. நாமா என்ற ஒரு பட்டணத்தை சேர்ந்தவர். எலிபாஸ் அப்படிங்கிறவர், அவருக்கு பேர் என்ன அர்த்தம்னா, எல் என்றால் தேவன், பாஸ் கோல்டு. என் தேவன் விசேஷித்தவர், என் தேவன் தங்கமானவர் அப்படின்னு சொல்லலாமா? என் தேவன் தங்கமானவர், தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு அவர் விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லலாம். மை காட் இஸ் ஸ்பெஷல், யூனிக், வாட் எவர் மேபி, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவர் தேமானியனாகிய எலிபாஸ் அப்படின்னு பெயர். தேமான் என்பது ஏதோமில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு பெயர். அநேகமாக இவர் ஏதோமியனாக இருக்கலாம். ஏதோமியர்கள் யார்? ஏசாவுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க. ஆனால் இவர் ரொம்ப ஞானம் உள்ளவரா. இந்த 3 பேரில் இவர் தான் ரொம்ப ஞானம் உள்ளவர். தேமானில் ஞானத்தை பற்றி பல இடங்களில் பைபிளில் எழுதியிருக்கு. தேமானில் ஞானம், அது பல இடங்களில் எழுதியிருக்கு.
இந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் 3 பேரில் வயது சென்றவரும் நல்ல அதிக புத்திசாலியுமானவர் என்று நம்பப்படுகிறது. சரி, இதை சும்மா மனசில் வச்சுக்கிடுங்க. இவங்க 3 பேரும் பேசி ஓஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க பேசி பேசி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க கேள்வி யோபுவை கேட்டாங்களே இல்லாமல், கேட்ட கேள்வியினால அவங்கள அழவச்சாங்களே இல்லாமல் ஆறுதல் கொடுக்கவே இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, அவரை ஆறுதல் படுத்த இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவங்க வெறும் வார்த்தைகள்னால காயப்படுத்த தான் முடிஞ்சதே அல்லாமல் அவருடைய காயங்களை கட்டுறதுக்கு இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நிறைய வாக்குவாதம் செய்தாங்க, அவர்கிட்ட வார்த்தை போர் தொடுத்தாங்க. ஆனால் எந்த ஆறுதலோ சமாதானமோ அவருக்கு கொடுக்கவே இல்லை இவங்க. இதனால இப்போ இங்கே என்ன எழுதியிருக்குது யோபனுடைய புஸ்தகத்தில் 1, 2, 3 அதிகாரங்களில் நீங்கள் இந்த யோபனுடைய ஆரம்ப 1, 2 அதிகாரங்களில் அவர் சாத்தானால் எவ்விதமாய் வேதனைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. இது ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குதுல்ல. அவருடைய பொருளாதாரம், 3 வித்தியாசமான எதிரிகள் வர்றாங்க, அவங்க எல்லாத்தையும் சாய்ச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. 1:13. பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரனும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கும் போது ஒரு ஆள் அவனிடத்தில் எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவன் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆட்களை எல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த அலை வருகிறது பாருங்க. வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது, நான் ஒருவர் மாத்திரம் தப்பினேன். இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு அடுத்த அலை. இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் கல்தேயர் 3 பவுஞ்சாய் ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பிள்ளைகள் மரித்து போகிற செய்தி அதுக்கு பிறகு வருகிறது. யோபுவுக்கு 7 விதமான வேதனைகள் ஏற்பட்டது. 7 அடுக்கு வேதனைகள் அப்படின்னு சொல்லலாமா? 3 அவருடைய பொருளாதாரம், 4வது அவருடைய பிள்ளைகள் 10 பேருடைய மரணம், 5வது அவருடைய மனைவி அவருடைய மனைவி அல்ல, 5வது அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட இந்த கொப்பளங்கள், 6வது அவருடைய மனைவி கொடுத்த வேதனை, 7வது இந்த 3 நண்பர்கள் வந்தாங்கல்ல, அந்த 3 நண்பர்கள் போட்டு நைய புடைச்சாங்க. இப்படி 7 அடுக்கு வேதனைகள் அவருக்கு ஏற்பட்டது. நான் இதை யோசிக்கும்போது இந்த 6மே 5 அல்லது 6ன்னு வச்சுக்கிட்டா அதை பற்றி 2 அதிகாரத்தில் சுருக்கமாக முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த 7வது வேதனை இருக்குது பாருங்க, இந்த 3 நண்பர்கள், இதை பற்றி ஏராளமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானா பரிசுத்த ஆவியானவர் இதையும் திட்டமிட்டு தான் கொடுத்தாரா? ஆமான்னு நான் நம்புகிறேன். அதாவது யோபனுடைய ஆசீர்வாதமான நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை விட யோபனுடைய துன்பத்தில் துக்கத்தில் தான் நாம் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் கணக்கு போட்டிருக்கிறார். ஆகவே தான் இத்தனை அதிகாரங்கள் போயிருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிச்சா? யோபனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை விட யோபனுடைய வேதனையில், துக்கத்தில், உபத்திரவத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதிகம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே தான் இத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். இந்த 3 நண்பர்களும் இன்னொரு விதமாக பேய் என்னெல்லாம் செய்யணுமோ அதை இவங்க 3 பேரும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க நல்ல தெய்வ பயம் உள்ளவர்கள், ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள்,
ஒரு சொல்லுகின்ற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்த வார்த்தைகள் தான். ஆனால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அல்லது தேவனுடைய ஆவியினால் அல்லது தேவனுடைய ஆலோசனையை பற்றி இவர்கள் பேசாமல் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய சொந்த மூளை அறிவின்படி பொருத்தக்கூடாத இடத்தில் பொருத்தி விட்டார்கள். ஆகவேதான் இது யோபுவுக்கு அதிக வேதனையை கொடுக்கிறது. நம்முடைய சொந்த அறிவிலிருந்து, நம்முடைய சொந்த ஜட்ஜ்மெண்ட், நம்முடைய சொந்த பெர்செப்ஷன், நம்முடைய சொந்த பார்வை, சொந்த அனுபவம், சொந்த ஞானம், முன்னோர்கள் சொன்னது, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு மனுஷனை கடிக்கிறதுக்கும் தேவனுடைய ஆவியின் ஆலோசனையை பெற்று நாம் ஒருவரிடத்தில் பேசும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஒருவருக்கு சரியான நேரத்தில் நாம் சொல்லுகின்ற சரியான ஆலோசனை மிகவும் விசேஷித்தது. இந்த 3 பேரும் நிறைய குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க யோபுவை. இந்த குற்றம் சாட்டுகிற வேலை யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நீங்கள் கவனிச்சிங்கன்னா சதா குற்றம் சாட்டுறது சாத்தானுடைய வேலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக சதா வேலையா சகோதரர்களை குறித்து குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். இந்த குற்றம் சுமத்தினதுனால இவருக்கு ரொம்ப பாவ உணர்வு வந்து ஆண்டவர்கிட்ட சேர்ந்துட்டாரா யோபு? ஹலோ, குற்றம் சுமத்த அவர் உடனே பாவ உணர்வு அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்துட்டாரா? இல்லைங்க. இவங்க குற்றம் சுமத்த அவர் எதிர்த்து வாதாடுறதே வழக்கமாக போச்சு. அப்படித்தானே? இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு குற்றம் சுமத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா அவர் தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். He began to defend himself. தன்னையே பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்திட்டார். இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு அவர் சொல்கிறதில் கவனமாக செலுத்திட்டார். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் யாரையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் இதே தான் செய்வாங்க. இல்லை அப்படி கிடையாது, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிசாசுனுடைய வேலை தான் குற்றப்படுத்துறது. இந்த குற்றப்படுத்துறதுனால அவங்க பாவ உணர்வு அடைய மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவில், மனசாட்சியில் ஒரு பாவ உணர்வை கொண்டு வருகிறார். அது வேறு, குற்றப்படுத்துவதல்ல, அது பாவ உணர்வை கொண்டு வருவது. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். நம்முடைய குற்ற சுமத்தல் அப்படி அல்ல, அது மனுஷனுக்கே விரோதமாக குறி வச்சிருவோம். ஆக அது நன்மை செய்யாது. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியோடு கூட குற்ற உணர்வை கொடுக்கிறார். அந்த 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 பாவ உணர்வு, குற்ற உணர்வு அல்ல, பாவ உணர்வு. நாட் மேக்கிங் அஸ் கில்ட்டி. இது இயேசு ஏற்கனவே நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஆக நமக்கு அவர் கொடுப்பது பாவ உணர்வு, குற்ற உணர்வு அல்ல, பாவ உணர்வு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இது நம்மை தேவனை நோக்கி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறது. வெறும் குற்ற உணர்வு தற்கொலைக்கு நேராக வழிநடத்தி விடுகிறது. நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க, எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணுவாங்க. இந்த கொலைக்கு யாரும் பொறுப்பு இல்லைன்னு எழுதுவாங்க, இல்லை பொறுப்புள்ளவங்கன்னு எழுதுவாங்க. அவங்களுக்கு குற்ற மனசு உருவாகிறதுனால். ஆனால் நீங்கள் குற்ற மனசு பிசாசு கொண்டு வருவது பாவ உணர்வு தேவனால் கொடுக்கப்படுவது. தேவன் நமக்குள்ளே ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். அது என்னை இயேசுவிடம் வழிநடத்துகிறது. எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார், அப்படியே ஏற்றுக்கொள்வார். போவேன். அங்கே பாருங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற ஊழியம் மகா பெரியது. இவரை குற்றப்படுத்தி 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 நான் குற்றவாளி கிடையாது, நான் நீதிமான்னு இவர் தடுப்பு ஆட்டம் ஆடி அடிக்கிற பந்தெல்லாம் இவர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. இவங்களும் சொல்லி சொல்லி
ஓஞ்சு போனாங்கன்னே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. பேசி ஓய்ந்து போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. 32வது அதிகாரம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரயோத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். இனி வேற பிரயோஜனமே இல்லை, அவ்வளோதான், டிக்ளேர் பண்ணியாச்சு, விளையாட்டு ஓவர். யோபு எந்த பந்து போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். உன்னையுமே அவருக்கு ஜெயிச்ச அடுத்த ஆட்களுக்கு விடுறதுக்கு வழி இல்லை, பிரயோஜனம் இல்லை, ஓய்ந்தார். இதுதாங்க நடக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இவங்க பேசியிருந்தாங்கன்னா யோபுவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். அடுத்த ஒருத்தர் பேச போகிறாரு, அவர் பேசுறது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது. எலிகூன்னு ஒருத்தர் பேச போகிறாரு, அவர் பேசுறது யோபுவுக்கு உபயோகமாக இருந்தது. யோபுவுக்கு பேசி பேசி ஓஞ்சிட்டாங்க. இப்போ கடைசியாக பில்தாத் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு தெரியுமா? ரொம்ப சுருக்கமாக, பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், ஆனால் பேசுகிறாரு. கடைசியாக பேசுகிறாரு, ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாரு. எல்லாத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வாசித்தீங்கன்னா, வேகமாக வாசித்தீங்கன்னா பில்தாத்தினுடைய பேச்சு 1 நிமிடம் தான். இந்த யோபுகிட்ட பேசி 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 யோபு இப்போ என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஆளவிடியா, உங்ககிட்ட எனக்கு நீதியே கிடைக்காது, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிக்கிறேன், அங்கே நான் கேட்டுக்கிறேன், என் நீதிக்கு அங்கே நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கீழ்கோர்ட்லெல்லாம் நீதி கிடைக்காது, இங்கெல்லாம் நான் பார்க்கல, நான் சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு யோபு. ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாயை மூடுங்க, உங்கள் வார்த்தை எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்ததுனால இப்போ என்னாச்சு? இவர் பேசுனதெல்லாம், யோபு பேசுனதெல்லாம் இல்லைன்னு இவங்களால நிராகரிக்க முடியலை. யோபு சொல்கிறதும் உண்மை நிறைய இருக்கு, ஒத்துக்கிடத்தான் செய்யணும். அப்போ என்ன செய்யறது? இவருக்கு சரியான பதில் சொல்லவும் இவங்களுக்கு முடியலை. 3 பேராலையும் அவரை திருப்திகரமாக ஆறுதல் படுத்த இவங்களுக்கு தெரியலை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பேசுகிறத நம்ம விட்டுடலாம், என்னமோ ஆயிட்டு போட்டு, அவன் தான் ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல யோபு, சரி விடு, ஆண்டவர்கிட்டே பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்தாத்து வந்து கடைசி ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிடுயா அப்படின்னா ஆண்டவரை பற்றி 2 வார்த்தை சொல்ல போகிறார். ஆண்டவர் பற்றி, ஆண்டவர் யார் தெரியுமா? நீ நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. யார்? ஆண்டவர். என்னமோ நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், என் நீதி அவர்கிட்ட கிடைக்கும், எனக்கு நீதி அங்கே விளங்கும்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும், இல்லைன்னா இது புரியாது உங்களுக்கு. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். God is terror, பயங்கரமானவர். ஐயோ, அங்க போறேங்கிற, அங்க இதை விட கொடுமையா இருக்கும் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் பயங்கரமானவர். அவரிடத்துல அதிகாரம் இருக்கு, எதை வேணாலும் செய்வார். பில்தாத்தினுடைய பார்வையில் உண்மைதான், அவர் சகலத்தை நம்முடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் சகலம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கும் அவருடைய வார்த்தையினால் சகலமும் பாதுகாக்கப்படுகிறது, சரியா இயங்குகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்கள், அகிலாண்டம் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் இயங்குகிறது. வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றின் மேலும் அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர் சர்வ அதிகாரி. அவர் பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர். அவர் சொல்ல இடி முழங்கும், கடல் வற்றி போகும், பூமி கூட ஒரு பாயை போல சுருட்டப்பட்டு போகும். ஒன்றுமில்லாமல் நிமிஷத்தில் எல்லாவற்றையும் அழித்து விடுவார்.
வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூமியும் அதன் கிரியைகளும் எல்லாம் வெந்து உருகி போகும். அவர் பயங்கரமானவர், அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். இந்த சமாதானம்ங்கிறத நம்ம ஒருவேளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட மாட்டோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்தி வைக்கிறவர் என்று அர்த்தம். சகலத்தையும் கிரமமாக செஞ்சிருக்கிறார், ஒழுங்காக செஞ்சிருக்கிறார், எல்லாம் கரெக்டாக நடத்தியிருக்கார். எதுலேயும் குழப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே ஒழுங்கின்மை இல்லை, எல்லாம் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் சகலத்தையும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவருடைய சேனைக்கு தொகை உண்டோ அப்படின்னா என்ன சேனை? தேவதூதர்கள் சேனை சேனையாக இருக்கிறார்கள். எத்தனை கோடான கோடி தேவதூதர்கள் சொல்லவே முடியாது. கோடான கோடியான தூதர்கள் அவரை சேவிக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். பல இடங்களில் படிக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்க முடியும். கோடான கோடியான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் சேனையா இல்லை, நட்சத்திரங்கள் பெருந்திரளாக இருக்கிறது, எண்ணவே யாராலையும் முடியலை. உலகின் மக்கள் தொகையே ஒருவேளை 7.5 பில்லியன் தான். ஆனால் நட்சத்திரங்கள் 100 பில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சேனை சேனையாய் உருவாக்கி இருக்கிறார். பூமியில் உள்ள ஜீவன்களை பாருங்க, எல்லாம் சேனை சேனையா இருக்கிறது. மீன்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கு. எந்த மீன் எடுத்தாலும் எத்தனையோ வகையான மீன்கள், அவைகள் அத்தனையும் எண்ணிக்கைக்கு அடங்காமல் சேனை சேனையாய் உருவாக்கி இருக்கிறார். மனுஷ வர்க்கத்தை தேவன் பெரிய சேனையாய் உருவாக்கி இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், காட் ஆஃப் அ ரெஜிமென்ட். அவர் சேனைகளின் கர்த்தர். எல்லாவற்றையும் அவர் வெகு திரளாய் உருவாக்கி இருக்கிறார். மரங்களை பாருங்க அல்லது நதிகளை பாருங்க, எதை எடுத்தால் அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளுக்கு தொகை உண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? அவர்கிட்ட இருந்து யாராவது ஒளிஞ்சுக்கிட முடியுமா? மறைஞ்சுக்கிட முடியுமா? தப்பி போக முடியுமா? அவரை யாராவது ஏமாற்ற முடியுமா? அவரை விட்டு ஓட முடியுமா? முடியாது. தேவன் பயங்கரமானவர், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர். அவருடைய வெளிச்சம் என்று வரும்போதே அவர் பரிசுத்தமானவர். இருள் அவர்கள்ட்ட அண்ட முடியாது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். தேவன் பயங்கரமானவர். அவர் வானங்களில் குமுறினால் போதும், சகலமும் இல்லாமல் போய்விடும். காற்று அவருடையது. பெருங்கண்மலைகளை தம்முடைய வார்த்தையினால் பெயர்க்கிறார். பெருமழையினால், பெருங்காற்றினால், புயலினால் கடல் அலைகளை தண்ணீரை போல கொதிக்க வைக்கிறார். பயங்கரமானவர். இந்த உன்னதமான, பயங்கரமான, பிரம்மாண்டமான, ஒப்பிடப்பட முடியாத உன்னதமான தேவன் மகா பரிசுத்தமானவர். அவரை பற்றி அவருடைய அறிவுக்கு எட்டாதது எதுவும் இல்லை. எல்லா மனுஷனையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு வச்சிருக்கிறார். எல்லாரையும் அவருக்கு தெரியும். அவருடைய உள்ளத்தில் நடப்பவைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். 139வது சங்கீதத்துக்கு வரும்போது, நான் வாயில என் சொல் பிரவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நாளைக்கு என்ன பேசுவேன் இந்த நேரத்துக்கு அப்படிங்கிறத கூட ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒருவேளை 10 வருஷத்துக்கு பிறகு நான் உயிரோடு இருந்தால் அப்போ இந்த நேரத்துக்கு என்ன பேசுவேன் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அவருடைய அறிவு பயப்படத்தக்கது. அவர் பயப்படத்தக்கவர். ஞானத்தில், அறிவில், வல்லமையில், செயலில், எல்லாவற்றிலேயும் பயப்படத்தக்கவர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவேன்னு சொல்கிற பில்தாத்தினுடைய வாதம் உங்களுக்கு புரியுதா? அங்கே யார் தெரியுமா? நாங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் பதம் பார்த்து ஒன்றை விட்டுட்டோம். ஆனால் மேலே இருக்கிறார்ல, அவர்கிட்ட நீ அவனே விளையாட முடியாது. நீ
எப்படிப்பட்டவர் தெரியுமா, விட்டு வைப்பார் அவரு அப்படின்னு ஒரு பயமுறுத்துறார். யோபு பயமுறுத்துறார். அதான் இங்க நடக்குது. அப்படி சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு முன்னாடி எல்லாமே தெரியும், எல்லாம் அவருக்கு அப்பட்டமா வெளிப்படையா இருக்குது. ஒளிவு மறைவு யாரும் செய்ய முடியாது. இருள் அவருக்கு முன்னாடி வெளிச்சமா இருக்கு. அந்தகாரம் இருளும் அவருக்கு ஒண்ணு, வெளிச்சம் பகல் எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். எதையும் போட்டு அவரை மறைச்சு மூடி எதையும் செய்ய முடியாது. அவருடைய கண்கள் ஊடுருவி எல்லாவற்றையும் பார்க்குது. நல்லோரையும் பொல்லோரையும் எல்லாரையும் பார்க்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த தேவன் உனக்கு கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் உனக்கு சகாயம் செய்ய முடியாது. நீ ஆண்டவர் உன்னை சும்மா விடமாட்டார், பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்க தேவன் இப்படிப்பட்டவராக இருக்க, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனுஷனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த தொடர்பு? நம்ம இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது இது உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும். இவர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். தேவனிடத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் வாயை மூடிட்டு உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டார். உங்களால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படியா, நீ சுப்ரீம் கோர்ட்டு போகிறேங்கிறியா? இந்த சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்லவா? அவர் எப்படிப்பட்ட நீதிபதி தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயமுறுத்தலை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, அங்கே போனால் தான் உன் வண்டவாளம்லாம் அண்டவாளத்துக்கு வரும். ஆஹா, நீ அங்கே போய் ஒன்றுமே இப்படி எங்கள்கிட்ட பேசணுமா எல்லாம் வாதிட முடியாது, அவர் பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறார். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி? தேவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நீதிமானா இருக்க முடியுமா? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருக்க முடியுமா? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் கூட பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அவருடைய வெளிச்சத்துக்கு முன்னாடி எல்லாமே இருளா தெரியுது. அப்படி இருக்கும்போது புழுவாய் இருக்கிற மனுஷன் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரன் எம்மா. ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது, நீதிமானா இருக்க முடியுமா? நீதிமானா இருக்க முடியுமா மனுஷன்? மனுஷன் ஆதாம், அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கினார். அவங்க பாவம் செய்யாத வரைக்கும் அவங்க முழு மனிதர்கள். அவர்கள் பாவம் செய்த பிறகு அவர்களிலிருந்து பிறந்த மனித வர்க்கம் அத்தனையும் பாவிகளாகவே பிறந்திருக்கிறார்கள். எல்லாரும் பாவிகள், ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் பாவி. அப்படி இருக்கும்போது பாவத்தில் பிறந்த மனுஷன், பாவ சுபாவத்தோடு பிறந்த மனுஷன், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம சுபாவத்தோட ஒட்டி பிறந்திருக்கிறோம் எல்லாருமே. எப்படி தேவனுக்கு முன்பாக மகா பரிசுத்தமான ஒருவருக்கு முன்பதாக நாம் நீதிமானாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நான் குற்றம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணர்வுகளால் எவ்வளோ பாவம் செய்கிறோம் தெரியுமா? உணர்வுகளில் ஒன்றுமே இல்லை. உங்கள் உணர்வுகள், உங்கள் நினைவுகளால், உங்கள் நோக்கங்கள் பாருங்க, இதெல்லாம் தெரியாது. நம்ம வாயில் ஒன்று சொல்லுவோம், ஆனால் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு வேற நோக்கம் இருக்கும். நம்முடைய நோக்கங்களால், இன்டென்ஷன், தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உணர்வுகளால், நம்முடைய நினைவுகளால், சிந்தனைகளால், நம்முடைய செயல்களால், நம்முடைய உறவுகளில், நம்முடைய நடவடிக்கைகளில் ஏராளமான பாவத்தை ஒவ்வொரு நாள் நம்ம செய்கிறோம். நம்ம பாவிகள். நமக்கு பாவம் தான் இனிப்பா இருக்குது. நம்ம காதில் கேட்க விரும்புறது கெட்டது, நம்ம பார்க்க விரும்புறது கெட்டது, நம்ம பேசுறது கெட்டது, நம்ம நினைக்கிறது கெட்டது.
நம்முடைய உணர்வுகள் கெட்டது, நம்முடைய சரீரத்தில் ஒண்ணுமே நன்மை வாசமாய் இல்லை. ஐயோ, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததையே விரும்பி செய்கிறேன். எனக்கு தெரியும் இது நல்லதுன்னு, ஆனா அதை செய்வதற்கான பலன் எனக்குள் இல்லை. என்ன செய்வது? எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது அப்படின்னு சொன்னா அதை நியாயப்படுத்தலாமா? ஆனால் நீதிமானா இருக்க முடியாது. அதை நியாயப்படுத்தலாமா? பாருங்க, நான் ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டில் குறை உண்டு என்னில் நிறை உண்டு, இமய உயர்விலும் தாழ்வுண்டு, இகழ் உண்டு என்னில் புகழ் உண்டு, நிலவின் ஒளியிலும் இருள் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு. கிறிஸ்தவ பாட்டு தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாரு. எழுதுனது நல்ல மனிதர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஒரு வரம் நான் கேட்கிறேன், திருப்பதம் நான் பணிகிறேன், மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற பாட்டில் இது முதல் கவி. ரொம்ப ரசித்து அந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். பல முறை நானாக இப்பவும் பாடுவேன். ஆனால் அந்த இடம் வரும்போது எனக்கு திக்குமுக்காடு. நிறை உண்டு என்னில் குறை உண்டு, நிலவின் ஒளியிலும் இருள் உண்டு, குறை உண்டு என்னில் குற்றம் உண்டு, இமய உயர்விலும் தாழ்வு உண்டு அப்படிங்கும் போது அதை நான் நியாயப்படுத்தலையா? என்கிட்ட நிறை இருக்குது, குறை இருக்குது, அதனால நிலவின் ஒளியிலும் இருள் இருக்குது, அதனால இது சரிதானே? ஆண்டவரை நீர் சமாளிச்சுக்கிட வேண்டியதானே? அதுலேயும் தான் இருக்குது, அது மாதிரி தான் என்னிலே இருக்குது. இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? எல்லாரும் தானே செய்கிறாங்க, நான் மட்டுமா செஞ்சேன்? என்ன மட்டும் நீங்க ஓடிட்டு குறிப்பிட்டு சொல்றதுக்கு எல்லாரும் யோக்கியர்களா? யார் தான் பேசல? என்ன மட்டும் நீங்க கொக்கி போடுறீங்க? இதுதானே இன்னைக்கு எல்லாரும் பேசுறது. எல்லாரும் சொல்றது என்ன கடைசியில்? என்ன மட்டும் சொல்றீங்க? எல்லாரும் தானே செய்யறாங்க, யார் தான் செய்யாம இருந்தா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், தம்பி நீ ஒரு பாவின்னு சொன்னார். பாவியா? நானா? என்ன பாவம் செஞ்சு? அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு என்னை பற்றி ஏபிசிடே தெரியாது. ஆனால் என் மேலே அன்பு வச்சதுனால அவர் என்கிட்ட பொதுவான உண்மையை தான் சொன்னார். எனக்கு நான் அவர்கிட்ட நான் என்ன பாவி, என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? அவர் என் கூட இருந்தார். இல்லை, நான் படித்த ஹாஸ்டலில் பொதுவாக எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, விசுவாசம் நல்ல பையன் அப்படின்னு. படிப்பு வராது, அதெல்லாம் தெரியாது, ஒரு திறமை இல்லை, அதெல்லாம் வேற. இருந்தாலும் பொதுவாக எந்த குற்றத்திலையும் சேர்றதில்லை யார் கூட. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா பாவின்னு சொல்கிறீங்களே, அப்படி பார்த்தா நான் செஞ்ச பாவம் ஒன்று தான். நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்போ 9ஆம் 10ஆம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் செஞ்ச பாவம் ஒன்று தான், 5-6 சினிமா பார்த்துருக்கேன், அதான் நான் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன கேட்டேன் தெரியுமா? அப்படி பார்த்தா யார் தான் சினிமா பார்க்கல, யார் சினிமா பார்க்கல அப்படின்னு பார்த்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? நியாயப்படுத்திக்கிட்டேன். அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார், இவங்ககிட்ட வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கும் கஷ்டமாகி போச்சு. ஏடா கூடமாக நானும் பேசி கடைசியில் நான் ஒத்துக்கிட மாட்டேன்ட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் தனிமையாக இருக்கும்போது இந்த கர்த்தர் என்னை சந்தித்தார். அன்னைக்கு நானாக சொன்னேன், ஐயோ நான் ஒரு பாவியன், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் சொன்னேன். பேதுரு கடற்கரையில் சொன்னார் பாருங்க, நான் பாவியான மனுஷன், இது என்னை விட்டு போக வேண்டும்னு கேட்டான். ஆண்டவர் அவனை பாவின்னு சொல்றதுக்கு சொல்லவே இல்லை, ஆனால் அவனுக்கு உள்ளே ஒரு பெரிய பாவ உணர்வடைந்தான். சகேயுவுக்கு ஒரு பெரிய பாவ உணர்வு வந்தது. மற்றவங்க தான் சொன்னாங்க, இவன் மோசமானவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பாவின்னு சொல்லவே இல்லை. உன் வீட்டுக்கு நான் தங்க வர்றேன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் நடந்து போனாங்க. அவரோட நடந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவனுக்கு வந்துச்சு பாருங்க, இவர் எப்படிப்பட்டவர்,
அப்படின்னு பார்க்கணும் தானே போனா. இவர் தாடி வச்சிருக்கிறாரு, முடி பரவாயில்ல, அழகா நல்ல சுருள் சுருளாக விட்டுருக்காரு பின்னாடி, எங்கே வெட்டுவாரோ தெரியலையே, அந்த கடை நமக்கு தெரிஞ்சா இதை மாதிரி வச்சுக்கலாமே. அங்கி போட்டிருக்காரு ஒரே அடியா, தையல் இல்லாமல் இருக்குது, மெல்ல நடக்கிறாரு, ரொம்ப சாந்தமாக பேசுகிறாரு. இதுதான் பார்க்க வந்தான். ஆனால் நடந்து போகும்போது வேற ஒன்று அறிஞ்சுக்கிட்டான். இவர் யார்? அவனா சொல்லிட்டான், நான் பாவம் செஞ்சிருக்கேன், நான் ஒரு பாவி. இயேசுவை சந்தித்தா யாருமே அதுக்கு முந்தி இருந்த மாதிரி திரும்பி இருக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து சாமி அல்ல, அவர் சர்வபூமியின் ஆண்டவர், தேவாதி தேவன். அவர் என்ன தேடி வந்தவர், என்ன உருவாக்கினவர். நாமல்ல, அவரே நம்மை உருவாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. சாமிக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவர்கிட்ட எல்லாரும் தானே செய்கிறாங்க. எல்லாரும் அப்படின்னா யோக்கியமா? அவங்கெல்லாம் செய்யலையா, இவங்கெல்லாம் செய்யலையா, அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியுங்களா? நியாயப்படுத்த முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்திட்டு போகிறாங்க. அடுத்தவங்களை காமிச்சு, இவங்களை செஞ்சதை காமிச்சு, எல்லாரும் செஞ்சதை வச்சு தங்களை நியாயப்படுத்திட்டு போகிறாங்க, பாதுகாத்துட்டு போகிறாங்க. இதுதான் அரசியல். எல்லா அரசியல்வாதிகளும் இதை தான் செய்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்க செஞ்சாங்க, இவங்களும் செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, நாங்களும் செஞ்சோம், நாங்கள் செஞ்சது மட்டும்தான் பெருசா அப்படிம்பாங்க. தேவனிடத்தில் நம்மை எந்த வழியிலையும் தற்காத்து கொள்ள முடியவே முடியாது. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் நீதிமானா இருக்க முடியுமா? முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் பைபிளில் இந்த யோபனுடைய புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா நீதிமான் ஆகவே முடியாது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப வர்ற ஒரு விடையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், சில வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 14வது அதிகாரம், யோபு 14வது அதிகாரத்தில், யோபு 14 4வது வசனம், அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. 3வது வசனத்தில், இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? அங்க நடக்குமா? ஒரு பாவி நீதிமானாக முடியுமா? ஒரு பாவி நல்லவனாக முடியுமா? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வி விடை கொடுக்கப்படாமல் அப்படியே நிற்குது. 17வது வசனம், அதே 14:17, என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமித்து சேர்த்தீர். ஏங்க, எல்லாம் கரைஞ்சு போனாலும் என் அக்கிரமம் மட்டும் நிற்கும் போல இருக்குதே. மலை முதலாக எல்லாம் போயிடும், காடு மலையெல்லாம் அழிச்சு போயிடும். என் அக்கிரமம், ஐயோ, இது கட்டாக கட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்குது. யார் உடைக்கிறது? இதை மனுஷனால உடைக்க முடியுமா? உங்கள் அக்கிரமம் கட்டாக கட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளில் அது உடைக்கப்படும், வெளிப்படுத்தப்படும். எந்த மனுஷனும் தப்பிக்கவே முடியாது, எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இதை சொல்றார். அப்படி இருக்க எப்படி நம்ம நீதிமான் ஆகிறது இல்லையா? 19வது வசனத்தில், தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும், அப்படியே மனுஷன் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் அழிக்கிறீர். நீதிமானாக முடியுமா? முடியாது போல தான் இருக்கு. 15வது அதிகாரம் 15, விடை அங்கே கொடுக்கப்படல, கேள்வி மட்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல் குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தவுமாய் இருக்கிறான். யாராவது நீதிமானா இருக்க முடியுமா? தங்களுடைய சொந்த முயற்சியில், தவம் செய்கிறதுனால, தியானம் பண்ணுறதுனால, மெடிடேஷன், அதுவும் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்,
அதாவது அப்படியே நம்ம உட்காந்துட்டு சமணம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த நிலையிலேருந்து அப்படியே இறைவனோட ஒன்றரை கலந்துறது. அப்போ சட்ட துணிமணியெல்லாம் கலந்து தனியாக போயிடும். அகோரின்னு சொல்கிறது இதான் டிரான்சென்டென்டல் மெடிடேஷனாக அப்படியே போயிடுறது. அவரும் நானும் ஒன்றாயிட்டோம். அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ள இப்போ கடவுள் இருக்கிறார், நான் தான் கடவுள்னு அறிஞ்சுக்கிட்டேன். ஏங்க என்ன விதத்தில் மனுஷன் நீதிமானாக முடியும்? எந்த தியானத்தினால, எந்த தவத்தினால, எந்த நேர்த்தி கடனால? செய்ய முடியாது. என்ன மனுஷன் முயற்சி பண்ணாலும் சரி, நியாயப்படுத்தவும் கூடாது. நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த மதத்தின் அடிப்படையிலோ, எந்த கொள்கை தத்துவங்கள் எதன் அடிப்படையிலோ, நீ பணத்தை கொடுத்து என் எடைக்கு எடை நான் பணம் கொடுக்குறேன், நீதிவான் ஆகிட முடியுமா? என் முடிய கொடுக்குறேன், என்னத்தையோ கொடு, ஆனால் நீ பாவிதான். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாகிறது எப்படி? அதாங்க பெரிய கேள்வி. யோபு 4ஆம் அதிகாரம், யோபு 4வது அதிகாரத்தில் 17-19 மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானாயிருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாயிருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. அப்படி இருக்க புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? மனுஷன் ஞானம் இல்லாமல் சாகிறானே. காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். அவர்களில் இருக்கக்கூடிய அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே. எப்படிங்க மனுஷன் நீதிமான் ஆகிறது? எங்கேயாவது விடை இருக்குதா? ஏதாவது மதம் நமக்கு ஆலோசனை சொல்லுமா? இந்த பூமியில் யாராவது மனிதர்கள் நமக்கு இந்த முயற்சி, அந்த முயற்சி, இந்த விரதம், அந்த விரதம், இதெல்லாம் செய்து, இந்த அன்னதானம் எல்லாம் செய்து நீதிமானாக முடியுமா? யாருமே நீதிமானாக முடியாது. மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் நீதிமானாக முடியாது. மனுஷனுடைய பாவம் ஒரு கட்டாக கட்டப்பட்டு அவைகள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவன் சாகிறான், மண்ணிலையோ தண்ணியிலையோ தீயிலையோ அவனுடைய சரீரம் போய் சேருகிறது. ஒரு நாள் இந்த தீயோ இந்த தண்ணியோ இந்த மண்ணோ அவருக்கு முன்னாடி எழுப்பி அவனை நிப்பாட்டி வச்சிருது. அன்றைக்கு ஒரு நியாய விசாரணை இருக்கிறது. எல்லா மனுஷனும் தன்னை குறித்து தெய்வத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷன் வெறும் கடவுள் எவ்வளோ பெரியவர், தேவாதி தேவன் எவ்வளோ பயங்கரமானவர், மனுஷன் எப்படிப்பட்டவே? அவன் வெறும் பொட்டு பூச்சி. நம்ம துணிமணிகளுக்குள்ள நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு விதமான லேசாக சில்வர் கலரில் ஒரு பூச்சி லேசாக ஓடும். அது ஒன்றும் பாதகம் செய்யாது, ஆனால் அது துணிகளை கெடுக்கும். பார்க்க ரொம்ப சின்னது, நீங்கள் வேகமாக இப்படி தட்டிட்டாலே செத்து போயிடும். இவ்வளவுதாங்க மனுஷன். அவன் அவ்வளவுதான், புழு பூச்சி அவருடைய பார்வையில். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீதிமான் ஆகிறது எப்படி? இந்த கேள்வி யோபனுடைய புஸ்தகத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. தேவ கிருபை இவங்களுக்கு தெரியாதுங்க. யாருக்கு? யோபுவையும் சேர்த்து சொல்றேன். நமக்கு நாம இன்றைக்கு தெரிந்து கொண்ட அளவிற்கு தேவ கிருபையை இவர்கள் புரிய முடியவில்லை அன்றை. அதனால அவங்க கேள்வி பதிலில்லாமலே நின்று போய் விடுகிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு தம்முடைய கிருபையை விளங்க செய்தார். அன்னைக்கே ஏதேன் தோட்டத்தில் அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். பாவத்துக்கு அதிபதி அவன்தான், பாவத்துக்கு மூல காரணம் அவன்தான், அவனிலிருந்து தான் பாவம் உற்பத்தியாச்சு. அவனுடைய தலையை அவர் நசுக்குவார், அவனுடைய அதிகாரத்தை அவர் உடைப்பார், அவனுடைய வல்லமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். இது அன்றைக்கே கொடுக்கப்பட்டிருந்தாலும் யோபுனுடைய நண்பர்களுக்கோ யோபுவுக்கோ நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த தெய்வீக வெளிச்சம்
அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம நீதிமானாய் மாற முடியும். தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றும் நம்முடைய முயற்சியில் அல்ல. சொந்த பலன், சொந்த ஒழுக்கம், சொந்த தவம், சொந்த நம்முடைய கட்டுப்பாடுகள், விரதங்கள், அதனால் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நீதிமானாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தேவன் திறந்து வைத்திருக்கிறார். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம். அங்க சொல்றாரு 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பூமியில் யார் வேணாலும் ஒருவேளை தங்களை மிகப்பெரிய சாதுக்கள், சன்னியாசிகள், சித்தர்கள் அல்லது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் யாருமே நீதிமான்கள் இல்லை. இது தேவனுடைய பார்வையில். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி. எல்லாரும் என்றால் சாதுக்கள், சன்னியாசிகள், சாமியார்கள், எல்லா புண்ணிய ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, எல்லா மத நம்பிக்கை உடையவங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க, மத நம்பிக்கையே இல்லாதவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, அத்தனை மனிதர்களும் ஒரு மனுஷன் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. There's none, no one, ஒருவன் கூட இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சவிப்பினாலும் கசப்பினால் நிறைந்திருக்கிற ஒரு சின்ன ஸ்கேன் ரிப்போர்ட், அவ்வளவுதான். மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கேன் பார்க்குறீங்களா? இது எம்ஆர்ஐ ஸ்கேனை விட ரொம்ப ஆழமான உள்ள ஊடுருவி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். இதுக்கு இந்த மிஷின் இங்கே இல்லை, பூமியில் இல்லை. இதுதான் தேவனுடைய அற்புதமான கண்கள். அது நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை நம்மை குறித்து தருகிறது. நீ யார் அப்படின்னு சொல்லி தேவ பிரசன்னத்தில் நிற்கும் போது உனக்கு வெளிப்படுகிறது. அவன் வாய் சவிப்பினால் கசப்பினால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. உள்ள போறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது நம்ம சுகாதாரத்தை வேணா சில நேரம் கெடுத்துரும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் இருதயத்திலிருந்து வெளியே வர்றது தான் மனுஷனுக்கு மனுஷன் உறவை கெடுக்கும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள உறவை கெடுக்கும், தீட்டுப்படுத்தும். அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், அசுத்தம், வன்கண், தூஷணைகள், விக்கிரகாராதனை, பொய், பொறாமை, கபடு, சண்டைகள், விரோதங்கள், கலகங்கள், என்ன இல்லை. இதான் மனுஷன், ஒருவனாகிலும் இல்லை. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் எதனால நீதிமானாக்கப்படுகிறான்? விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் பின்னாடி வரலாம். 24வது வசனம், 23, 24, ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும்ங்கிறதுல எல்லாருமே அடங்குங்க. தேச பிரஜைகளிலிருந்து தேச தந்தை வரைக்கும் எல்லாருமே, ஒருத்தர் பாக்கி இல்லாமல். தந்தையா இருந்தானே, மகனா இருந்தானே, பிரஜையா இருந்தானே, இதுக்கு முந்தி இருந்தவங்க, இது இப்போ இருக்கிறவங்க, இனி வரக்கூடியவங்க, எல்லாம் வாழ்ந்தவங்க, சாதிச்சவங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, தேவனுடைய மகிமையை இழந்துட்டோம். எல்லாரும் தேவன் நமக்குன்னு வச்சிருந்த வாழ்க்கை தரத்தை இழந்துட்டோம். அவர் நமக்குன்னு வச்சிருந்த உயர்ந்த தரம், உயர்ந்த முறை, திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை கொண்டு, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தினார். நீதிமானாக முடியுமா? முடியும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு,
இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? 22வது சங்கீதம் 22 தாவீது எழுதின சங்கீதம் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த சங்கீதத்தில் இது மேசியாவை குறித்த சங்கீதம். ஒரு நாள் மேசியா வருவார், அவரை குறித்ததான சங்கீதம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதை யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது சொன்ன 7 வார்த்தைகளில் இதுவும் ஒண்ணுங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மேசியாவின் சங்கீதம் இது. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். இயேசு கிறிஸ்து உரத்த சத்தமிட்டு என் தேவனே எலே எலே லாமா சபக்தானி அப்படின்னு கூப்பிட்டார்ல. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அழுதாருங்க. ஏன் அழுதார்? ஏன் அழுதார்? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணாரு. 3 தடவை போனாரு, தள்ளி தள்ளி போய் 3 தடவையும் இதே வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாரு. அப்போ அவருடைய சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுந்தது. அவருக்கு ஆறுதல் சொல்ல கூட்டிட்டு போன 3 பேர் அயர்ந்த நித்திரையில் இருந்தார்கள். அவருடைய வியாகுலத்தின் உச்சத்தில் தேவதூதர்கள் அவரை தேற்றினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், என்ன பாத்திரம்? தேவனை விட்டு விலகச் செய்யும் பாவம் முழுவதையும் இயேசுவின் மீது சுமத்தப்படுவது. உலக மனிதர்களுடைய பாவம் முழுவதையும் இயேசுவின் மீது சுமத்தப்படும் போது தேவ கோபம் முழுமையாய் இயேசு அனுபவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மனிதன் மேல் உள்ள தேவ கோபம், தேவத்தினுடைய சினம் இயேசுவின் மீது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி வெளிப்படுத்தப்படும் போது பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய தேவனை விட்டு இயேசு பிரிக்கப்படுகிறார். பாவி, மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் முழுவதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிதாவை விட்டு பிரிகின்ற ஒரு துளி நேரம் சகிக்க முடியாமல் அழுதார். ஏங்க இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு கேட்டாரு. அவர் சிலுவையில் சாகிறதுக்கு பயப்படலைங்க. அதுக்குத்தானே வந்தேங்கிறார். அதுக்குத்தான் வந்தேன், என் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அப்போ இதிலிருந்து நீக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதல்ல. ஐயையோ, அதை அவரால் நினைக்க முடியலை. தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போயிடுவேனே என்ற ஒரு வேதனை அவருக்கு ஏற்படுகிறது. நீங்க கூடுமானால் நீங்கள், ஆனால் நீக்கலை. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் அவரை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார், வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் இயேசு கதறுகிறார். பிதாவோடு உள்ள இந்த ஐக்கியத்தை அவரால் இழக்க முடியல. எதுக்காகவும் அழலை, இதுக்காக அழுதார். எதுக்கு? மனுஷனை மீட்கும்படியாக, நமக்கு மீட்பை கொண்டு வரும்படியாக, நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய விலை கொடுத்தார். இயேசு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். வேறொரு வழி இங்கே இல்லை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நீதிமான்களாக்கப்படுவது. இதுதாங்க மகா பெரிய தேவ கிருபை. இந்த கிருபையை நம்ம என்னன்னு சொல்றது? நம்ம வாழ்நாள்லாம் நமக்கு கிடைத்த இந்த பெரிய மகா பெரிய ரட்சிப்பை நினைத்து நாம் தேவனுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துதி செலுத்துவதே அல்லாமல் வேற என்ன செய்வது? வேற என்ன கைமாறு நாம் செய்ய முடியும்? 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர்கள் எழுதின நிருபம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கொஞ்சம் மாற்றி படிங்க. அந்த கொள்ளையாடின என்று வரும்போது நமக்கு புரியலை. நம்ம பழைய தமிழ் இது, 300 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ். இப்படி படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை தன்னுடைய உரிமை என்று எண்ணாமல். என்னுடைய உரிமை அது, நான் இதை விட முடியாது, உரிமைதான், நியாயம்தான், சரியானது என்று அதை பிடித்து கொள்ளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வெறுமையாக்கினார். இங்க யோபுனுடைய புத்தகத்துல நீங்க வச்சிருந்தீங்கல்ல 25ல், அங்க ஒன்று என்ன எழுதியிருக்கு தெரியுமா? யோபுல மனுஷனை பற்றி, மனுஷன் வெறும் ஒரு புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். எழுதியிருக்கா? புழுவாயிருக்கிற மனுஷன், பூச்சியாயிருக்கிற மனிதன் எம்மாத்திரம். அவன் எப்படி நீதிமான் ஆகிறது? 22வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை கவனிங்க. சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ பொருத்தம் தெரியுதா? இயேசு எப்படி வறுமையாக்கினார்? புழுவாயிருக்கிற மனுஷன், பூச்சியாயிருக்கக்கூடிய மனுஷன், இயேசு ஒரு புழுவாக மாறினார். நானோ மனுஷன் அல்ல, வெறும் ஒரு புழு. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஓ, இயேசு எவ்வளவா தன்னை வெறுமையாக்கினார் என்று பாருங்கள். நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு இயேசு தம்மை வெறுமையாக்கினார். இங்கே எழுதியிருக்குது, அவர் தம்மை வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்மை நீதிமான்களாக ஆக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ரட்சிப்பின் திட்டத்தை பார்த்தீங்களா? அவர் நம்மேல் வைத்த அன்பினால், புழுவோட, பூச்சியை விட மதிப்பற்ற நாம இல்லை, ரொம்ப மதிப்பற்றவங்க. வெரி லிட்டில். புழுங்கிறது ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்னது. ஏகமான் சும்மா கையில் இப்படி உரசிட்டா செத்து போயிடும். so mean, so little. சின்னது, லேசா, ஈஸியா. அதை ஏதோ ஒரு பொருட்டாவே நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்கன்சிடரபிள். அது இன்கம்பேரபிள், ஒப்பிடவே முடியாது. இதில் நம்ம எந்த பெருமையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லைல்ல. நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், நான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி தம்பட்டம் அடிக்க முடியுமா? நானும் மனுஷன் அல்ல, வெறும் புழு, பூச்சி. இயேசு கிறிஸ்து நமக்காக வெறுமையாக்கினார், புழுவாக்கினார், பூச்சியானார். புழுங்கிறது ரொம்ப பலகீனமானதுங்க, எலும்பே கிடையாது. அதுக்கு காலில் பட்டால் அப்படியே வெடிச்சிடும், எல்லா பக்கமும் அது தெரிச்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப வீக், ரொம்ப பலகீனமானது. எது கூடயும் நம்ம அசுத்தமானது. நாமளும் பாவத்தில் பிறந்திருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நானும் மனுஷன் அல்ல, வெறும் ஒரு புழு. இயேசு நமக்காக தம்மை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், பாவ மனுஷனுடைய சாயலானார். யாருக்கும் புரியாத ஒன்று, தேவாதி தேவன் மனுஷனா மாறினது. நீங்க எவ்வளவு கற்பனை வேணாலும் பண்ணிக்கிடுங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விந்தை, ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம். தெய்வம் மனிதனாக மாறியது. ஒரு நாள் அவரை முகமுகமாக நம்ம தரிசிக்க போறோம். இவ்வளவு பயங்கரமான, பிரமாண்டமான, பிரமிக்கத்தக்க, ஒப்பிட முடியாத, உன்னதமான, மகா உயர்ந்த, பயப்படத்தக்க இந்த தேவன் சாதாரண மனுஷனா வந்துட்டாரா? நம்மை போல மனிதனானாரா? புரியாத ஒன்று. மனிதனானார், வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம். ஒரு அவமானமான மரணம்,
ஒரு அலங்கோலமான மரணம். இப்படியா ஒருத்தனை தூக்கி போட்டிருப்பாங்க? அரகோர நிர்வாணமா தூக்கி போட்டாங்க பாருங்க. நிப்பாட்டியிருக்காங்க, கிண்டல் பண்ணி எழுதியிருக்காங்க 3 மொழிகள்ல, எப்ரேயு, கிரேக், லத்தீன் மொழிகள்ல, யூதருக்கு ராஜா. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, இவரா யூதருக்கு ராஜா, இன்றோடு இவன் அதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் சிலுவையில் அடிச்சான். கிண்டலுக்கு அதை எழுதி வச்சிருந்தான். இவன் எங்களுக்கு ராஜாவல்ல, எங்களுக்கு சீசர் தான் ராஜா, இவனை அகற்றும், பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் 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 அறையும்னு மணிக்கணக்காக கூப்பாடு போட்டாங்க. பிலாத்துவால இந்த கலவரத்தை அடக்க முடியலை. கலகம் முடியவே இல்லை, ஓய மாட்டேங்குது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னமோ செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து கையை கழுவி, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தப்பிக்க பார்த்தாரு. பெஞ்சாதி ஏற்கனவே காதில் சொல்லி இருந்தான் எப்படி நடந்துக்கணும்னு. மனுஷன் தவற விட்டுட்டார் புத்திய. இன்னைக்கு வரைக்கும் கையை கழுவிட்டே தான் இருக்கார். யார்? பிலாத்து. இதுவரைக்கும் அந்த இரத்தக்கரை போகவே இல்லைங்க. நியாய தீர்ப்பின் நாள்லையும் அவரை நீங்களும் நானும் பார்ப்போம். இந்த பிலாத்து கையை கழுவிட்டே தான் இருப்பார், கரை போகாது. அவர் எப்படி தப்பிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். ஆகவே 5ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அற்புதமான வார்த்தை. நம்ம முன்னாடி ஒரு விதமா இருந்தோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகா, அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியுமா? தேவனோட ஒன்றா இருக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா? ஒன்றுக்கு உதவாத மனுஷன், புழு பூச்சி, ஆனால் இவன் தேவனுக்கு பிள்ளையாகலாம். தேவனோடு சமாதானம் பெற முடியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசுவின் பேரில் வைக்கின்ற விசுவாசத்தினால், கிருபையினாலே. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையால், இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தால், நம்முடைய சொந்த செயலால் அல்ல, நம்முடைய சொந்த ஒழுக்கத்தினால் அல்ல, நம்முடைய எல்லா விதமான தியானங்கள்னால் அல்ல, நம்முடைய முயற்சிகளில் அல்ல, நம்முடைய விரதங்களினால் அல்ல, என்னுடைய நேர்த்தி கடன்களால் அல்ல, என்னுடைய காணிக்கைகளால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, பொன்னினால் அல்ல, பணத்தினால் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படும். நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் செய்து வந்த வீணான நடத்தைகள், மூட நம்பிக்கைகள்னால் அல்ல, விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிற, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுது. நீதிமான்களாக்கப்பட முடியுமா? யோபனுடைய புத்தகத்தில் இது விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல, நாம் நீதிமான்களாக்கப்பட முடியும். ஒரு காலத்தில் நாம் விக்கிரகாராதிகளாய் நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பியவர்களையெல்லாம் செய்து கொண்டு வந்தோம். நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், தேவனுக்கு துரோகிகளாய் இருந்தோம், மனதிலே அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தம்முடைய தியாகமான பலியினாலே ஒரே தரமாய் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். மீகா எழுதின புஸ்தகத்தில் உங்கள் பாவங்கள்லாம் யோபில் படித்தோம். ஒரு கட்டாக கட்டி முத்திரை வைக்கப்பட்டிருக்குதுன்னு, அந்த கட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? மீகா அவர் எழுதியிருக்கு பாருங்க, 7ஆம் அதிகாரம், மீகா 7, மீகா 7 19வது வசனம். 19, அவர் திரும்ப நம்மேலே இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். என்ன ஆகுங்க? அந்த பண்டில், ஒரு பண்டில் இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்குல்ல, ஒரு பண்டிலாக மாற்றி அதுக்கு சீல் வச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இந்த சீல் என்ன ஆகுது? எங்கே ஆகுது?
இந்த பண்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களை அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்தி போட்டு விட்டார். அந்த பண்டிலோட தூக்கி எறிஞ்சிட்டார். நாம் சுமந்துட்டு அலைஞ்சோம் இல்லை, பழைய பாவ மூட்டை, நாற்றம் பிடிச்ச மூட்டை, அதெல்லாம் திறந்து வச்சா நம்மளை பற்றி கதையாக புஸ்தகங்கள் நிறைய எழுதலாம். அதை வச்சு நிறைய சினிமா எடுக்கலாம். அம்புட்டு மர்மம் அதுக்குள்ளே இருக்கு, யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது நம்மை விட்டு உருண்டோடுகிறது. அவர் அதை புரட்டி உருட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்தி போடுகிறார், தூக்கி எறிந்து. என் பாவம் புரண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி, அது உருண்டு புருண்டு ஓடி மறைந்து போனது. சிலுவையின் அண்டையில் வரும்போது எவ்வளோ பெரிய மாற்றம். நீதிமானாக முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால், இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த மீட்பினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த பாக்கியத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா? பாக்கியம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதா? நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும் பாக்கியம், ஸ்லாக்கியம், அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே அப்பான்னு கூப்பிடலாமா? அந்த துணிச்சல் வருமா? வரும். நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் கொடுக்கிறார். நீங்கள் இப்போ கூப்பிடலாம் அவரை. உறவு பிறந்துருச்சு, அப்பான்னு கூப்பிடலாம். அவர் நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா.